கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்து முக்கியமா வந்து எதுக்குன்னா ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு மட்டும் தான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் வரும். ஃபைன் கிரெயின் சாயிலுமே எஸ்பெஷலி ஃபார் கிளே. ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்றது எதுக்குன்னா தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கிளே ஆர் ஃபைன் கிரெயின் சாயில். சரியா? இந்த கன்சிஸ்டன்சி எதை பொறுத்து சார் இருக்கும்னா ஆப்வியஸ்லி வாட்டர் கண்டென்ட் பொறுத்து இருக்கும். கரெக்டா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வாட்டர் கண்டென்ட், ரைட்? ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். வாட் யூ மீன் பை கன்சிஸ்டன்சி? கண்டினியூஸ்லி சீபேஜ் சார், கண்டினியூஸ்லி அந்த கோகசிவ் கண்டிஷன் இருக்கதா சொல்லுவாங்களா சார்? இங்க Anyone? Sir, how we are able to handle the concrete, அதுக்கு அந்த cohesiveness கொடுக்கிறது தான் consistency daily. கன்சிஸ்டன்சினா அந்த சாயில் வந்து நம்ம என்ன ஷேப் வேணா டிஃபார்ம் பண்ணலாம். சாயில் ஷுட் பி இன் பொசிஷன் டு டிஃபார்ம் இன்டு எனி ஷேப். சரியா? ஸோ அதுதான் என்ன கன்சிஸ்டன்சி. வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன ஷேப் வேணா கிளேயை கொண்டு வரலாம். கரெக்டா? எஸ் சார். ஸோ தட் இஸ் கன்சிஸ்டன்சி. சாயில நீங்க என்ன ஷேப் வேணா டிஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சி. கரெக்டா? இப்போ கன்சிஸ்டன்சில என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னா லிக்விட் இருக்கு, லிக்விட் ஸ்டேட், வெரி சாஃப்ட், சாஃப்ட், மீடியம், stiff, semi-solid, solid. ஸோ இதெல்லாம் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். புரியுதா? ஸோ இப்போ லிக்விடா இருக்கலாம் சாயில், வெரி சாஃப்ட், சாஃப்ட், மீடியம், ஸ்டிஃப், செமி சாலிட், சாலிட். ஸோ இதெல்லாம் என்ன, இந்த சாயிலோட கன்சிஸ்டன்சில இந்த இதுக்கேற்ற மாதிரி சாயில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கும். சரியா? ஸோ இப்போ அட்டர்பர்க் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்ன லிமிட்? அட்டர்பர்க் லிமிட். ஆமா, இதுனியா அட்டர்பர்க் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அட்டர்பர்க் லிமிட்னா கன்சிஸ்டன்சி. அட்டர்பர்க் லிமிட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒன்லி வித் சாயில். என்ன சாயிலுக்கு இது? கிளே, ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். சரியா? ஸோ என்னென்ன இருக்கு? லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட், அடுத்து பிளாஸ்டிக் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், அடுத்து சிங்கேஜ் லிமிட். சிங்கேஜ் லிமிட். எஸ் சார். ஸோ 3 இருக்கு. ஸோ அட்டர்பர்க் லிமிட்ல 3 விஷயம் இருக்கு. ஒன்று லிக்விட் லிமிட், another one plastic limit, இன்னொன்று பிளாஸ்டிக் லிமிட், another one அடுத்து shrinkage shrinkage limit. limit. Yes sir. இல்ல ஃபர்ஸ்ட் லிக்விட் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிளே வந்து இந்த வாட்டர் கண்டென்ட்ல, அதாவது லிக்விட் லிமிட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க வாட்டர் கண்டென்ட்ல ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து வெரி லோவா இருக்கும். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அபவுட் 2.7 கிலோ பாஸ்கல். ஏன் சார் கம்மியா இருக்குன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்போ ஷியர் ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ அந்த வாட்டர் கண்டென்ட்ல ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னா லிக்விட் கண்டென்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம், லிக்விட் லிமிட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு காசகிரண்டே அப்பராட்டஸ் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? தேர்ட் இயர்ல பண்ணிருக்கோம் சார். லேப்ல பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அத வச்சு இல்ல கிளே இருக்கும், இல்ல க்ரூவ் இருக்கும். கரெக்டா? இந்த க்ரூவ் மாதிரி வச்சிருவீங்க. இப்ப என்ன பண்ணோம், இதுல இந்த ஹேண்டில் என்ன பண்ணோம்,
புடிச்சு சார் ஃபர்ஸ்ட் அது பேஸ்ட் பண்ணணும் சார். அந்த மிக்ஸரை பேஸ்ட் பண்ணிட்டு அதை ஸ்மூத்னஸ் பண்றதுக்காக அந்த ஹேண்டில் பிடிச்சி புஷ் பண்ணிட்டு இருக்கணும். அதானே சார்? இதை வந்து ரொட்டேட் பண்ணணும் 25 தடவை. 25 ரொட்டேட் பண்ணோடனே இது வந்து எவ்வளவு ஃப்ளோ ஆகும்னா 13 mm ஃப்ளோ ஆகும். 1/2 inch. ஸோ அதுதான் என்ன லிக்விட் லிமிட். புரியுதா? ஆல்ரெடி மீ பாயிண்ட். எஸ் சார். சி ஃபர்ஸ்ட் W1 ஆட் பண்ணுவீங்கப்பா. ஒரு வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுவீங்க. அது வந்து மூவ் ஆகதா பார்ப்பீங்க. ஸோ எந்த வாட்டர் கண்டென்ட்ல அந்த கிளே வந்து 13 mm வந்து, புரியுதா, எஸ் சார். 13 mm வந்து ஃப்ளோ ஆகுதோ, 13 mm அப்படி இல்லைன்னா 1/2 inch, எத்தனை ப்ளோ கொடுக்கணும்? 25 ப்ளோ. 25 டைம். Corresponding to 25 blow, the soil should flow 13 for the distance of 13 mm. சரியா? எஸ் சார். So it is flowing for 13 mm. So இந்த வாட்டர் கண்டென்ட் நீங்க எவ்வளவு மிக்ஸ் பண்ணீங்களோ அந்த வாட்டர் கண்டென்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்? லிக்விட் லிமிட். லிக்விட் லிமிட். லிமிட். புரியுதா? எஸ் சார். உற்பத்தி புரியுதா? எஸ் சார். அப்ப லிக்விட் லிமிட் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரிடாமினன்ட் ரூல் இருக்குன்னா, கன்சால்டேஷன் கண்டுபிடிக்க, பிளாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்க, டஃப்னஸ் கண்டுபிடிக்க, ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க. இது எல்லாமே கிளேக்கு. கரெக்டா? கன்சால்டேஷனும் கிளேல நடக்கும், பிளாஸ்டிசிட்டியும் கிளேல நடக்கும், டஃப்னஸ். டஃப்னஸும் கிளே, ஆக்டிவிட்டியும் கிளே. ஓகே. எஸ் சார். ஸோ லிக்விட் லிமிட்ல ஆப்வியஸா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எப்படி இருக்கும்? 100% சார். 100%. கரெக்டா? வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு வேணா இருக்கலாம். சரியா? எவ்வளவுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்ப லேப்ல இந்த அப்பரேட்டஸ் பேர் என்ன? ஏ ஆர்த்தூர் கசகிராண்டே லிக்விட் லிமிட் apparatus. கரெக்டா? ஸோ இதான் அந்த அப்பரேட்டஸ் பேரு. சொல்லுங்கப்பா. எஸ் சார். எஸ் சார். சரியா? ஸோ இப்போ இந்த அப்பரேட்டஸ் எப்படி இருக்கும்? அதை வரைஞ்சி காமிச்சல. ஸோ இந்த மாதிரி ஒரு கப் இருக்கும். இந்த சைட்ல ரொட்டேட்டிங் லிவர் இருக்கும். ஸோ இங்க ஒரு க்ரூவ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, ஸோ இதுல வந்து மிஸ்டர் ஏ கசகிராண்டே அப்பரேட்டஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 120 கிராம் வந்து ட்ரை கிளே எடுத்துக்கணும். ட்ரை சாயில். எவ்வளோ? 120 கிராம். இது எதுல பாஸ் பண்ணணும்னா 425 மைக்ரான்ல பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ பாசிங் த்ரூ 425 மைக்ரான் 120 கிராம் எடுத்துட்டு 425 கிராம்ல பாஸ் ஆகிறத கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்? இதை கலெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? எஸ் சார். 425 மைக்ரான்ல பாஸ்டு. You should collect this and you should make the paste about 25% of water content. சரியா? பண்ணிட்டு இந்த பிராஸ் கப்ல இந்த இதை போட்டுறணும். இந்த வாட்டர் கண்டென்ட் வாட்டர் ஆட் பண்ண இந்த கிளேயை வந்து ஃபில் பண்ணிடணும். எஸ் சார். ஓகே. பிராஸ் கப்ல. ஸோ 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஏ கசகிராண்டே ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. ஏ கசகிராண்டே ஸ்டாண்டர்ட் படி டாப் வித், இந்த டாப் வித் ஆஃப் க்ரூவ் வந்து 11 mm, பாட்டம் வித் வந்து 2 mm. பாட்டம் வித்னா இது பவுலோட. ஆமா. டெப்த் வந்து 8 mm. சரியா? இது வந்து ஆர்த்தர் கசகிராண்டே படி. இதே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஸ்டிங் மெட்டீரியல் படி பாட்டம் வித் வந்து 2, டாப் வித் வந்து 13.6, டெப்த் வந்து 10 mm. புரியுதா? 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு இந்த வித். நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணுவோம் ஜெனரலா. பட் ஏ கசகிராண்டே படி இந்த லிமிட். ஓகே. எனி டவுட் ஆன் திஸ்? இது வந்து இந்த டைமென்ஷன். ஸோ இப்போ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, பிராஸ் கப் வந்து லிஃப்ட் பண்ணி என்ன பண்ணணும்? அந்த ரப்பர் பேட் இருக்கும். ரப்பர் பேட்ல என்ன ஆகும்? ரப்பர் பேட்ல அது இம்பாக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ளூ க்ரூவ் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? பேஸ்ட் அது பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்போ அது ஒரு N1 வருமா? N1. கரெக்டா? ஸோ இதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் W2க்கு N2, W3க்கு N3. ஸோ அப்போ என்ன பண்ணும்? வாட்டர் கண்டென்ட் ஒரு ஆக்சிஸ்லயும்
log of number of blows x axisலயும் ஏன் லாக்னா அப்பதான் ஸ்கேல் லீனியர் ஆகும் சரியா எஸ் சார் லாக்ல பிளாட் பண்ணீங்கன்னா ஓகே சோ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு லீனியர் கர்வ் கிடைக்கும் shall get ya we'll get ya linear curve சோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் flow curve அப்படின்னு சொல்லுவோம் என்ன curve இது ஃப்ளோ கவ் flow curve okay so எஸ் flow curveன்றது என்ன water contentக்கும் log of number of flowsக்கும் so இது always என்ன nature ஆப்வியஸா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக கம்மி ப்ளோக்கு இந்த க்ரூவ் க்ளோஸ் ஆயிடும் அதான லாஜிக் சொல்லுங்க ஆமா சார் சோ அதனால வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக க்ளூ என்ன ஆகுது நம்பர் ஆஃப் க்ளூ என்ன ஆகுது ஃபால் ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது வருது சார் கரெக்ட்டா இன்க்ரீஸ் ஆகுதா what is the concept so இப்ப the slope of flow curve இருக்குல what is slope of flow curve so இது w1 ன்னு எடுத்துக்கிறேன் w2 ன்னு எடுத்துக்கிறேன் இது n1 இது என்ன n2 ஸ்லோப்ன்றது என்ன dy by dx dx என்ன வரும் w1 minus w2 by n1 log 10 of yeah, n2 minus minus log base 10 of n1 அப்போ டிவைட்ல எழுதலாம் slope of flow curve தான் நம்ம flow index அப்படின்னு சொல்லுவோம் எஸ் சார் flow index is slope of ஃப்ளோ கவ் flow கவ் curve that is equal to w1 minus w2 by subtraction rule apply log of பண்ணீங்கன்னா என்ன n2 வரும் by n1 இது log rule தெரியும்ல எஸ் சார் சோ அப்ப இதுதான் என்ன flow index சரியா சோ flow index ஓட இம்பாக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரியா flow index ஓட physical significance என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே சார் சோ இப்ப flow index அப்படின்றது என்ன அப்படின்னா shear strength லாஸ குறிக்குது சரியா அப்ப தண்ணி வந்து இந்த கிளேக்கு வந்து நீங்க ஆட் பண்றீங்க சோ தண்ணி இன்க்ரீஸ் ஆக நீங்க வாட்டர் ஆட் பண்ண shear strength என்ன ஆகும் குறைஞ்சிட்டே வரும் ஓகே சோ எவ்வளவு குறையுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன flow index வந்து பண்றோம் சரியா ஓகே சார் இப்ப flow index அதிகமா இருந்தது அப்படின்னா shear strength எப்படி இருக்கும் கம்மியா ஆமா. இருக்கும் ஏன்னா flow indexனா ability of soil to flow இப்போ soil ஈஸியா flow ஆகுதுன்னா shear strength வந்து கம்மி இதே flow index வந்து கம்மியா இருக்குன்னா shear strength எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் higher அப்ப flow index inversely proportional to shear strength sir inversely proportional to shear strength of clay soil கரெக்டா yes sir பூபதி புரியுதா Yes, sir. இப்போ flow index அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் shear strength குறைவா இருக்குன்னு அர்த்தம் இல்ல கம்மியா இருந்துச்சுன்னா shear strength வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஓகே okay sir அப்ப ஸ்லோப் கம்மியா இருக்குன்னா சோ அப்ப flow index கம்மியா இருக்கு ஸ்லோப் கம்மியா இருக்குன்னா shear strength அதிகம் ஸ்லோப் அதிகமா இருக்குன்னா shear strength கம்மி okay that is the concept is it clear புரியுதா any doubt in this no sir no doubt sir இந்த பாயிண்ட்ஸ் போடவா காப்பி பண்ணிக்கிறீங்களா sir சார் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல கிளாசிக் கரண்ட்ல சொன்னீங்களா சார் அப்ப டெப்த் எவ்வளவுன்னு சொன்னீங்க சார் அவங்க நோட்ஸ்ல இருக்கு பாருங்க ஓகே சார் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல டெப்த் வந்து 8 10 அத்தர்கா செகண்ட் டேல 8 8 mm ஓகே ஓகே சார் டிஸ்ப்ளே தி பாயிண்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணவா சார் டிஸ்ப்ளே தி பாயிண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் Yes, sir. Yes, sir. can you see the point please respond Yes, sir. sir visible sir please take down
சார் டாபிக் என்ன சார்? Consistency. ஓகே சார். Consistency of soil. சார் காப்பியே பிளர்ரா தான் இருக்கா சார் இந்த போட்டோ காப்பியே? Light up. Is it okay? Is it done? Have you copied this off? நோ சார், வெயிட் சார். முடிச்சிட்டு சார். பூபதி முடிச்சிட்டீங்களா? Repeat, sir. சார் அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் லிக்விட் லிமிட் இன் தி லேப் அதுவும் எழுதணும்னா சார் அது? Determination of? லிக்விட் லிமிட் இன் தி லேப் அது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி Yeah. வைங்க. 25% வரைக்கும் எழுதிட்டீங்களா? இல்ல சார் அது எழுதணும் சார். இல்ல determination of liquid limit கீழ 2 பாயிண்ட் இருக்குல்ல. அதுதான் சார் ரைட் பண்ணணும் சார். ரைட் எழுதுங்க. பண்ணணுமான்னு கேட்டேன் சார். எழுதணும். ஆமா. ஓகே சார். அது என்ன சார் 425 மைக்ரான் டிரைவா? அது என்ன சார்? 425 micron sieve. தெரிஞ்சிரு சார். பூபதி முடிச்சிட்டீங்களா? Is it 1 done? minute, sir. 1 minute, sir. Can you see the next set of points response? அதேதான் வந்திருக்கோ? Yes, sir. Fine, இருங்க அடுத்து காட்டு. Okay, right this I'll leave you. சார் இந்த சாயில் பேஸ்ட் இஸ் பிளேஸ்ட் இன் எ பிராஸ் கப் தானே சார் அது? CUP கப் தானே சார்? ஆமா, கப்பு. பாங்களா? பூபதி, பிரியதர்ஷினி, then பண்ணிட்டீங்களா? Yes, sir. லாஸ்ட் கிளாஸ்ல எங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க? Where we stopped last class? Last class where we stopped? Please respond. Quicksand condition, sir. Finished. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் முடிஞ்சு. ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்ல சம் பார்த்தோம் சார். அதுக்கப்புறம் quicksand condition பார்த்தோம் சார். சம்லாம் முடிச்சிட்டோம்ல சால்வ் பண்ணி? ப்ராப்பர்ட்டியோடது finished சார். முடிச்சாச்சுல? எஸ் சார். அடுத்து போலாம். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நிறைய கேப் இருந்தது. அந்த டைம்ல என்ன பண்ணீங்க எல்லாம்? கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங்? ப்ராப்பர்ட்டி quicksand வரைக்கும் கொஸ்டின் சால்வ் பண்ணோம் சார். ஓகே. தென் இல்ல மத்த பின்னாடி இருக்க சப்ஜெக்ட்லாம் கேக்குறேன். சைட் பை சைடு ரிவைஸ் பண்ணிட்டு சார் வரேன். பூபதி இது அப்டேட் என்னாச்சு? விட்டானுங்களா? இல்ல சார், டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் சார் விட்டுருக்காங்க. டிஆர்பி டிஆர்பில எதுவுமே இல்லை சார். இன்னும் அந்த ஜனவரி மந்தே வரலையா? நோ சார். அது ஏதோ இது கூட நோட்டீஸ் கூட எதுவும் இல்லை. நோட்டீஸ் மட்டும்? நோட்டீஸ் கூட எதுவும் இல்லை சார். ஓகே. ஓகே. லீவ் தட். ஸோ எப்பனாலும் கண்டிப்பா வரும். டோன்ட் வரி அண்ட் ஸ்டடி. சரியா? ஸோ அப்போ பழைய எக்ஸாம்ஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? போன வருஷத்துல பெண்டிங் எக்ஸாம் ஏதாவது? ஏதோ டெட் பேப்பர் ஒன்னு பேப்பர்ட்டு சொல்லுவாங்கல்ல சார், அது போயிட்டு இருக்கு சார். போன வருஷம் வந்துருக்கு. அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். அது ஃபினிஷரா தான் வருமா என்னவோ சார். ஓகே. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்க சம் எல்லாம் கேட் ஐஎஸ் क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்ணீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்ல ஈஸ் क्वेश्चनல ஒண்ணும் இல்ல சார். அந்த அளவுக்கு ஒண்ணும் டஃபா இல்ல சார். 8 क्वेश्चनல தான் சார் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கு. ஐஎஸ் क्वेश्चन எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் சரி தான் சார் இருக்கு. கேட் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இன்டெப்தா கேட்டுப்பாங்க சார். பட் பார்த்து புரிஞ்சு போற மாதிரி இருக்கு சார். ஆமா, பட் அது சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் குயிக் சேன் முடிச்சிருக்கோம், கரெக்டா? ஆமா சார். இப்போ நெக்ஸ்ட் போலாம். ஃபைன், இதுதானியா? நீங்க பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, சரியா? என்னைக்கு எக்ஸாம் வந்தாலும் எழுதி நம்ம கிளியர் பண்ணுவோம், அந்த மைண்ட் செட் தான் இருக்கணும் மைண்ட்ல, சரியா? ஓகே பூபதி, சார். நான் எது கேட்கறேன்னா உங்க மைண்ட் ஸ்டேபிளா இருக்குன்றதுக்காக கேட்கறேன் ஒரு தடவையும். ஓகே எஸ் சார். ஓகே ஸ்டேபிள் ஆல்வேஸ், சரியா? என்னைக்கு எக்ஸாம் Okay, வந்தாலும் sir. சரி, கண்டிப்பா எக்ஸாம் வரதான் போதும், கிளியர் பண்ணாதான் போறோம், அந்த மைண்ட் செட்டோட படிக்கணும், சரியா? ஒரு Okay, வருஷம் sir. கழிச்சு வருது அப்படின்னு உட்காந்துட கூடாது, செலக்ட் ஆக முடியாது. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே ஓகே ஃபைன். மேக்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட்டட் மேக்ஸ்? கிட்டத்தட்ட சார், சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கு சார். ம். ஓகே, இந்த ஐசி வச்சு நான் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டேன். குயிக் சேன் வரைக்கும் பார்த்துருக்கோம், கரெக்டா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ல சம்லாம் சால்வ் பண்ணிக்க, கரெக்டா? எதுவும் டவுட் இல்லை? இல்ல சார். அடுத்து போலாம். ஒரு சம் கான்செப்ஷுவலா இருக்கு, அது கொடுப்பா, இல்ல அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிடலாம். ட்ரை பண்ணலாம் சார். மெஜாரிட்டி ஆன்சர் ஒரு கொஸ்டின் இருக்கு, தட் இஸ் a conceptual question. அதை சால்வ் பண்ணலாமா, இல்லை அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்? சால்வ் பண்ணலாம் சார். பார்க்கலாம் சார், பார்க்கலாமா? ஓகே ஃபைன், ட்ரை திஸ். சர்வேயிங் இன்னும் முடியலையா? இன்னும் அந்த ஜிஸ்ஸு ஜிபிஎஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கு சார் சொல்றதுக்கு. அதுல இருந்துலாம் வராதுமா டிஆர்பிக்கு. அது சும்மா எடுத்து வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இன்ட்ரோ மாதிரி அதெல்லாம் சொல்லி தேவை வரேன்னு கிடையாது, சொன்னாங்க. அது கேட் ஐஎஸ்ல கேட்டது மட்டும் பார்த்துட்டு போங்க. எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, அதான் ஒரு கேண்டிடேட் பண்ற தப்பு. அது மட்டும் சிலபஸ்ல தான் இருக்க சார் வேணும். அது தேவையே இல்லைன்ற, அதுல வந்து கேள்வியே வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஐஏஎஸ்ல கேட்டிருப்பாங்கல்ல, அதை ஆமா மட்டும் சார். அதை மட்டும் படிக்க. அதுலயே கொஸ்டின் அந்த அளவுக்கு கேட்கல சார். ஒரு 4 கொஸ்டின் நம்ம தான் எனக்கு சார் தெரிஞ்ச அந்த IAS ஏரியால இருந்து சொல்றீங்க. டிஆர்பில ஒரு கேள்வி கூட வராது, கரெக்டா? அது வந்துச்சா? சிலபஸ்ல இல்ல சார். அது சிலபஸ்ல இல்ல. ஆமா, கிடையாது. ஸோ தேவையில்ல, என்ன ஏரியா தேவைன்றது உங்களுக்கே தெரியும், அதை மட்டும் படிங்க. சார் ஜேடிஓக்கு இருக்கு, சிலபஸ்ல இருக்காங்க. இந்த ஜேடிஓக்கெல்லாம் அதெல்லாம் வராதுப்பா, ஜிபிஎஸ்லாம். ஜேடிஓ பேப்பர் எடுப்பாருப்பா, எப்படி கிட்டிருக்கான். இதுக்கு வேணா வரும், சர்வேருக்கு வேணா கேட்பான், ரோடு இன்ஸ்பெக்டர் சர்வேருக்கு சும்மா கேட்கலாம். ஜிபிஎஸ் அந்த போனை பத்தி கேட்பான், சேட்டலைட்டு பேசிக்கா. ஜேடிஓ எழுதுறீங்க, ட்ரை பண்றீங்களா? சார் அவங்க எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணி தான் சார் எடுக்கிறாங்க. அதனால அதையும் கவர் பண்றேன்னு சொன்னாங்க சார். இந்த கொஸ்டின் மட்டும் எழுதி போடுறேன், மற்ற கொஸ்டின்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிடறேன், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினால இதை மட்டும் எழுதிக்கோங்க, மற்றெல்லாம் இல் ஷோ த ஸ்கிரீன்ஷாட். ஓகே ஓகே சார். ஹைட்ராலஜி இரிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்களா? ஓவர் எஜுகேஷன் இருக்கு இரிகேஷன் எப்போ எடுப்பாங்க? நெக்ஸ்ட் வீக் மேபி இருக்கலாம் சார். கன்ஃபர்மேஷன் இல்லை சார். டியூட்டி டெல்டால இருந்து தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு இரிகேஷனோட. கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்குல்ல, அது மட்டும் சார் படிச்சாலே ஃபீல்டு போதும். டெப்த் பெர்மனன்ட் மியூட்டேஷன் அதுல இருந்து கேள்வி கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா சார்? அந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கணும். சார் கேனால் கேக்குறீங்களா?
அதுல அந்த டிசைன்ல வராதா சார்? மத்ததுல இருந்து 1 மார்க் வரும், எல்லா சாப்டர்லயும் படிக்கணும். 2 மார்க் எதுல இருந்து வரும்னா கிராப் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ல இருந்து வரும். நான் அப்படி சொல்றேன். 1 மார்க் வரும், கண்டிப்பா வரும். ஓகே சார், ஓகே. 1 மார்க்குக்கு நீங்க எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். 2 மார்க் வந்து தட் வில் கம் ஃப்ரம் கிராப் வாட்டர் ரெக்குயர்மெண்ட். அதே மாதிரி 2 மார்க் கண்டிப்பா ஹைட்ரோகிராஃப் கேட்பான், இன்ஃபில்ட்ரேஷன் கேட்பான், ஈஸியா ஸ்பாட் பண்ணலாம். அந்த மஸ்கிங் மெத்தட் அதெல்லாம் கேட்பாங்க. எஸ் சார். எஸ் சார். ஹைட்ரால் சேனல் ரூட்டிங், பிளட் ரூட்டிங். அப்புறம் வேற எங்க இருந்து வரும்னா 5 இண்டெக்ஸ், W இண்டெக்ஸ், அவ்வளவுதான் கொஸ்டின் ஏரியா. நீங்க ட்ரை பண்றீங்களா ஃபர்ஸ்ட், இல்ல நான் சால்வ் பண்ணவா? ரெஸ்பாண்ட் ஸ்டூடண்ட்ஸ், ரெஸ்பாண்ட். சார் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார், நாங்க ட்ரை பண்றோம். ஓகே. சொல்லுங்க. Why this is 0.75 சார்? வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் நவ. சொல்லுங்க. எது? Wide ratio. நோ. Any other answer? சார் நீங்களே சால்வ் பண்ணுங்க சார். Sir, gamma bulk 2 into 10 power 4 kilogram per meter. No. இந்த கொஸ்டின் நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட், சரியா? இட்ஸ் a very good conceptual question. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிள் எடுக்கிறான். எங்கேருந்து எடுக்கிறான்? ஒரு ஆயில் வெல் ட்ரில்லிங்ல இருந்து எடுக்கிறான், சரியா? ஸோ இப்போ வெட் மாஸ் ஆஃப் சாம்பிள் எவ்வளோ? வாட் இஸ் வெட் மாஸ் ஆஃப் சாம்பிள்? வெட் மாஸ் வந்து தட் இஸ் நதிங் பட் வெயிட்டுக்கு பதிலாக டோட்டல் மாஸ் கொடுத்துருக்கோம் 3.15 kg. ஆமா, வால்யூமும் கொடுத்துட்டான். அப்போ பல்க் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? weight by volume சார். அவ்வளவுதான். அப்ப ஓகேவா? 3.15 divided by 0.00164. அவ்வளவுதான் போட்டீங்கன்னா பல்க் டென்சிட்டி வந்துடும், சரியா? ஸோ அப்ப Yes, sir. சொன்னியா? ஸோ பல்க் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஓகே, Volume. மாஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஃபர்ஸ்ட் மாஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் டென்சிட்டி என்ன? 3.15 kg 3.15 kg divided by 0.001664. 0.00164 மீட்டர் கியூப். Yes, ஸோ sir. டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க. 1893. 1893. ம் 0.003. ம் இது வந்து மாஸ் டென்சிட்டி. ஸோ யூனிட் வெயிட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ ஜி, தெரியல? சார். ஃப்ளூயிட்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஸோ அப்போ பல்க் யூனிட் வெயிட் வேணும்னா என்ன? 1893.03 இன்டூ 9.81 எவ்வளோ வருது பாருங்க. 18570.612. 570 நியூட்டன் பர் மீட்டர் கியூப், கரெக்டா? இப்போ கிலோ நியூட்டன்னா எவ்வளோ? காமா பல்க் இஸ் ஈக்குவல் டு 18.576 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். பல்க் யூனிட் வெயிட் ரொம்ப சிம்பிள். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? Any doubts? No, sir. Respond everyone. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எல்லாரையும் தான் கேட்குறேன். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஃபைன். Yes. No, sir. இப்போ அடுத்த பார்ட் தான் நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் வால்யூம் தெரியும், சரியா? ஆமா அப்போ சார். டோட்டல் வால்யூம்னா ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அப்ப இது வந்து ஒரு ஆயில் வெல்ல இருந்து எடுத்திருக்காங்க, சரியா? அப்போ ஆயில் வெல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கும்? சாலிட் இருக்கும், அப்புறம் ஆஸ் யூஷுவல் வாட்டர், நார்மலா வாட்டர் இருக்கும். பட் இங்க அடிஷனலா
ஆயில் வெல்ல இருந்து என்ன எடுத்ததுனால ஆயில் என்ன இருக்கும்? ஆயில் கெரசின் ஆயில் ஆயில் இருக்கும். புரியுதா? எஸ் சார் கொஞ்சம் ஆப்வியஸா அதான லாஜிக். இந்த வெல்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஆயில்ல வந்து கெரசின் ஆயிலும் இருக்கும். ஓகே, கான்செப்ட் புரியுதா? எஸ் சார் எஸ் சார் ஓகே, ஸோ அப்ப ஸோ ஜிஎஸ் கொடுத்துருக்கான். ஜிஎஸ் எவ்வளோ? 2.68 சார் 2.68 2.68. 68 ட்ரை மாஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எஸ் ட்ரை சார் மாஸ் எவ்வளோ? 2.67 kg ஆமா, 2.67 kg ட்ரை மாஸ். எஸ் சார் So we know that GS is equal to unit weight of solid by unit weight of water. Correct? So ஆமா either சார் rho S into G by rho W into G எழுதலாமா? Unit weight mass எஸ் சார் எஸ் சார் mass எஸ் சார் yeah. எழுதலாம் சார் எஸ் சார் எஸ் சார் So அப்ப என்ன வரும்? Mass பை density of density of water solid by mass density of water. So அப்ப இது எப்படி எழுதலாம்? Weight mass of solid by volume volume of of solid solid by mass of water by rho of water. Correct? எஸ் சார் So இப்ப mass of solid தான் எவ்வளவு? Mass of dry solid எவ்வளவு? Mass of solid எவ்வளவு? 2.67 kg சார் ஆமா. So அப்ப 2.68 is equal to 2.67 by volume of solid into density of water என்ன? வாட்டர் கண்டு Mass density எவ்வளவு வாட்டருக்கு? 9 மச்சி வாட்டருக்கு 1000 சார் 1000 kilogram per meter cube. So அதுல இருந்து volume of solid கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார் கான்செப்ட் புரியுதா? பூபதி is it clear? எஸ் சார். Yeah. So volume of solid என்ன வரும்? Volume of solid is equal to 2.67 divided by 2.68 68 into எவ்வளவு வருது பாருங்க. 2680 சார் சார் ரொம்ப பாயிண்ட்ல போகுது சார் 0.000996 கரெக்ட். 96 வரல. வருது சார் 000 00996 ம் 996 வருது 996 996 வருது. செக் பண்ணுங்க. பாயிண்ட் எஸ் சார் 996 தான் சார். ஓகே 996 தான் சார் வருது. 996 கரெக்டா? So இப்ப total volume is equal to volume of oil plus volume of water plus volume of என்ன? சாலிட் இது ரெண்டுத்தையும் volume of void ன்னு சொல்லலாமா? எஸ் சார் அப்ப என்ன சொல்லலாம்? total volume is equal to volume of solid மைனஸ் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்ப இது ரெண்டையும் என்ன சொல்லலாம்? வாய்ட்ஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் total volume தெரியுமா? total volume எவ்வளவு? 0.001664 கொடுத்துருக்காங்க சார் கொஸ்டின்ல. மைனஸ் volume of solid எவ்வளவு? இப்பதான் சார் 0.00996 பிளஸ் வாய்ட் கண்டுபிடிக்கிறேன். So இதுல இருந்து volume of void கண்டுபிடிக்கலாமா? 0 எஸ் சார் volume of void. What is volume of void? மைனஸ் 0.000668 சார். Yes. 0. 0.00668 சார்.
இதுல நான் எப்படி கரசைன் இருக்குன்னு சொல்றேன் அந்த கொஸ்டின்ல பாருங்க. நான் எப்படி கரசைன் வரைஞ்சுன்னா என்ன கொடுத்துருக்கான்? liquid contain 28.2% of liquid as kerosene சொல்லிட்டாங்க சார் கொஸ்டின்ல. அதனாலதான் அந்த டயக்ராம்ல நான் கரசைன் வரைஞ்சேன். புரியுதா? சார் அப்ப அந்த 28.2% நம்ம எடுத்துக்க மாட்டோமா சார்? எதுலயுமே கன்சிடர் பண்ண மாட்டோமா சார்? அதுதான் இப்ப எடுப்போம். 28.2% ஆஃப் வாய்ட்ஸ். இப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? வால்யூம் ஆஃப் ஆயில் இஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். கரெக்டா? Yes, sir. இப்போ வால்யூம் ஆஃப் ஆயில் எவ்வளவு இருக்கு? 28.2%. அதாவது மொத்த வாய்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? Oil 28.2%. 2% ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட். கரெக்டா? Yes, sir. அதானே கொடுத்துருக்காங்க. ஆமா சார். 28.2% of volume of oil, volume of water. அப்ப volume of oil is equal to so பாத்தீங்க இதுதான் என்ன வரும்? வால்யூம் ஆஃப் oil வெளில எடுத்தீங்கன்னா 1 minus 1 plus 1 minus 28.2 1 minus 0.2. Sir, by 100 is equal to volume of oil. So 0.282 அப்ப என்ன வரும்? 1 minus 0.282 எவ்வளவு வரும்? 0.718. 0.718 sir. Into volume of void is equal to volume of water. ஏற்கனவே வால்யூம் ஆஃப் வாய்ட் தெரியும். கரெக்டா? வாட் இஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்? 0.006 something. 718 into volume of void. Correcta? Sorry, volume of water is equal to. Correcta? Volume of water. Correcta? That's the equation. சொல்லுங்க. That is the equation, right? Isn't it? Volume of water is equal to. Correcta? Yes sir. So Yes, volume sir. of 0.718 into what is volume of void? 0.000668. So if you solve this, you will get 0.000479. 96. Yes, sir. So volume of water எவ்வளவு அப்படின்னா volume of oil எப்படி கண்டுபிடிப்பீங்க? மைனஸ் பண்ணனும் சார். void minus water போட்டோம் அப்படினா நமக்கு ஆயில் தெரிஞ்சிரும் சார். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்ம வால்யூம் ஆஃப் வாய்டுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 0.660000668 தானே சார்? Yes sir. Next slide. Yes, sir. 0.00018884. It means 2 கூட போட்டுக்கலாம் சார். One 884 sir. So this is volume of oil. Okay. So void ratio என்ன? Volume of void by Volume of solids. so what is volume of void? 0.000668. Number solids. What is the value? சார் 996 எங்க இருந்து வந்துச்சு சார்? வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்குமாமா சார்? இத ஃபர்ஸ்ட் டே போட்டோமே. எங்க சார்? சொல்லுங்க. 0.67 சார். இது ஓகேமா? ஓகே சார், ஓகே சார். What is the value? 0.67. ஆமா. So 67. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கடைசியா அந்த வாட்டர் கண்டென்ட் weight of water by weight of solid அப்படினா
mass of water into G by mass of solid into G. Correct? சார் Mass of water எப்படி எழுதலாம்? Density of water is equal to டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு வால்யூம் ஆஃப் வாட்டர். mass of water is equal to rho of water into volume of water எழுதலாமா? சார் எனக்கு வால்யூம் தான் தெரியும், மாஸ் தெரியாது. கரெக்டா? ஆமா சார். ஸோ அப்போ வால்யூமே மாஸையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? டென்சிட்டி வச்சு கனெக்ட் பண்ணலாம். கரெக்டா? எஸ் சார். ஸோ அப்போ ரோ டபிள்யூ இன்டூ dw by ms. ஸோ ரோ டபிள்யூ எவ்வளோ? 1000. dw எவ்வளோ? 0.4796 divided by 2.67, that is equal to 0.179. வருதா பாருங்க, 0.179 வருதா பாருங்க. Yes, sir. It is equal to how many percentage? 17.8. புரியுதா? Is it clear? Concept புரியுதா? Read out in the concepts. Response. Yes, sir. Yes, sir. Take down. இது காப்பி பண்ணல அனிதா இங்க இருந்து. ஆமா அனிதா? சார், இன்னும் பண்ணல சார். Yes, sir. Everyone completed the slide? Yes, sir. Yes, sir. எஸ் சார். So 1 minute, sir. சார் சார் சொல்லுங்க. சார் வால்யூம் ஆஃப் வாய்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல சார், அதுல இருந்து அப்படியே அந்த 0.282 வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் மைன் வால்யூம் ஈக்குவல் ஆஃப் டு வாய்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டெப்புமா, அதுக்கப்புறம் தான் இது. டைரக்டா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வால்யூம் ஆஃப் வாய்ட் கண்டுபிடிப்பார். இல்ல உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கெரசின் கேட்டானா क्वेश्चनல என்ன பண்ணுவீங்க? ஓகே ஓகே சார். ம். இப்போ நம்ம இந்த வாய்டுக்கு அப்புறம் வந்து ஆயிலுக்கு செப்பரேட்டா கண்டுபிடிக்கிறோமா சார்? இப்போ அகைன் ஒரு ஆமா வால்யூம் ஆஃப் 0.718 இன்டு வால்யூம் ஆஃப் வாய்டு போட்டிருக்கோம்ல சார், அது ஆமா செப்பரேட்டா கண்டுபிடிக்கிறதா சார்? ஆமா தனியா கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஓகே சார். சார் பூபதி முடிச்சிட்டீங்களா? Copy it, sir. Copy it, sir. 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 சொல்லுங்க சொல்லுங்க. Sir, இல்ல sir. Okay sir. தப்பா வாட் ஹேப்பன்மா? புரியுதா? இல்ல sir. Okay, okay. புரியுது. ஓகே. Hello, sir. எஸ் சேமி. Sir, this is Andal. ஒரு சின்ன யா டவுட். யா எஸ் யூ கேன். சார், ஜிஎம்முக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து உள்ள டிஃபரன்ஸ் என்னங்க சார்? நம்ம இதுல G யூஸ் பண்றது. where we are using G, I'm using only GS here. எஸ் சார். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல ஜிஎம்எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே ஃபைன் லிசன் யா. GSன்றது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லலாம். you are from தமிழ்நாடு or other state? தமிழ்நாடு தான் சார். உங்களுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணவா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணவா? எனக்கு எதுனாலும் ஓகேங்க சார். Okay, so GS is specific gravity or specific gravity of soil solid. Okay, that Okay, is sir. unit weight of solid to unit weight of water. This is fixed. No change in this. Okay, Okay. so there is another specific gravity which is known as bulk or apparent specific gravity. So this is Okay. known as absolute specific gravity, right? Correct? Absolute. ஆமா சார். Absolute
or specific gravity of soil solid. So bulk or apparent specific gravity is, there are two possible cases. One, if the soil is in bulk condition, that is bulk by gamma W, or you can also get gamma D by gamma W. So these are the possible cases of apparent. Apparent means that will depend on the soil condition. Are you getting my point? Yes, The point. sir. So Yes, either you sir. will get gamma bulk by gamma W or gamma D by gamma W. But GS is always gamma S by gamma W. This makes a difference between specific gravity and அதான் சார் இப்போ apparent specific காமா gravity. டியும் வந்து ஆல்மோஸ்ட் காமா எஸ்க்கு ஈக்குவலா இருக்கலாம் No, இல்லையா? not like that. Gamma Okay. D is weight of solid by volume. Right? Students Okay. respond. Yes, sir. Anita சொல்லுங்க. Gamma D என்ன Yes, Anita? sir. அப்ப gamma S Weight என்ன of சொல்லுங்க. solids by volume, sir. Gamma is weight of solids by Ah. volume of How solids. volume of solid and total volume will be equal and all? Will this be equal? No, So sir. நம்ம டோட்டல் வால்யூம்ல there is a possibilities of voids இருக்கிறதுனால உங்களுக்கு காமா டி இருக்கு இல்லையா? So Simple. அதுதான் No. difference. இப்பெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. How volume of solid will be equal to total volume of soil? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா காமா எஸ் காமா டி எப்ப ஈக்குவல் ஆகும்னா ரெண்டுத்துலயும் வெயிட் ஆஃப் சாலிட் ஒண்ணுதான். அப்ப Yes, sir. நியூமரேட்டர் ஈக்குவலா இருந்தா ஈக்குவல் ஆகும். கரெக்டா? ஹவு Yes. வால்யூம் ஆஃப் சாலிட் will be equal to total volume of soil? How that is possible? டெஃபினட்டா வராது சார். நாங்க வால்யூம்ல வந்து காமா டில யூஸ் பண்ற வால்யூம் வந்து we have voids also. அதான் அதுதான் வந்து டிஃபரன்ஸ் மேக் பண்ணதா சார்? Obviously மா, இங்க பாருங்க, இது டோட்டல் வால்யூம். This is சரிங்க சார். volume of solid. ஓகே. How the total volume Sir, will total volumeல one of the part தானே சார் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். அது எப்படி சார் ஈக்குவல் ஆகும்? அதுதான் எப்படி ஈக்குவல் ஆகும்னு கேக்குறேன். அதனாலதான் அது ஈக்குவல் இல்ல. அது ஈக்குவல் நான் சொல்லல. அது எப்படி ஈக்குவல் ஆகும்னு உங்ககிட்ட क्वेश्चன் கேக்குறேன். அதனாலதான் ஈக்குவல் இல்லன்னு சொல்றேன். புரியுதா? அது ஈக்குவல் நான் சொல்லியே. Not possible, sir. இது இங்க பாசிபிள் அது. பல்க் அப்படின்றது வந்து நமக்கு இன்க்ளூடிங் வாய்ட்ஸ் ஏர் வாய்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பல்க்ன்ற மாதிரி ஜெனரலா டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஆமா. ஓகே. அப்சல்யூட் அப்படின்றது இட்ஸ் எக்ஸாக்ட்லி சாலிட்ஸோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அதுல வந்து எந்த ஏருக்கோ வாட்டருக்கோ அங்க சம்பந்தம் கிடையாது இல்லையா? கிடையாது. Only gamma. ஓகே சார். This cannot be equal. Okay. ஓகேங்க சார். This cannot be equal. Anita, equal ன்னு சொல்லலாம். Yes, sir. Okay. Yes, sir. சார் அவங்க சொன்னதுக்கு சொன்னேன் சார். அவங்க ஈக்குவல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஈக்குவல்னு சொல்லல, அவங்க வாய்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. So where we stopped there? Where everyone stopped? வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சதுல இருந்து பார்க்கணும். Take down this. சார். Yes ma. சார் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்றது வந்து டிஆர்பிக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். Okay. சோ இப்போ வந்து அங்க வித்தவுட் கால்குலேட்டர் தான் பிராக்டிஸ் இருக்கும். Okay. சோ வித்தவுட் கால்குலேட்டர் அப்படின்றது இந்த क्वेश्चंस வந்து கேட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்குங்களா சார்? Okay. So I'm asking, இப்போ நீங்க போட்டிருக்கிறது வந்து வித்தவுட் கால்குலேட்டர் வந்து it's not at all possible இல்லையா? I can set a question with the easy figure. இந்த ஃபிகர்லயே வந்து ஈஸியா செட் பண்ணிக்கலாம். Yes. Okay. If I am IIT professor, I am working as Okay. assistant professor in IIT, and if I Okay. am a selection panel, what I will do Okay. is I will set the same concept using the easy figure 3, 2, 6. What you will do? Okay. அது டைரக்டா அடிக்கிற மாதிரி क्वेश्चन கொடுத்துருவாங்க. Yeah. ஓ சரி You should சரி. think smart. Okay. Are you getting my point? Yeah, yes sir. I understand. Yeah, you should know the concept here. Okay. Concept. Okay. Yeah. Okay. Necessary, sir, this page. முடிச்சிட்டீங்களா? Copy this page. Over. Copied, sir. Yes, sir. Is it done? Respond. Yes, sir. Copy பண்ணிட்டீங்களா? Yes, sir. Copied, sir. Copied, sir. சார் சொல்லுங்க. சார் நம்ம ஏன் சார் வால்யூம் ஆஃப் ஆயில் கண்டுபிடிப்போம்? தேவையில்லை இல்லைங்க சார். வால்யூம் ஆஃப் ஆயில் இந்த क्वेश्चन தேவையில்ல. உங்ககிட்ட கேட்டானா இந்த மாதிரி क्वेश्चन வால்யூம் ஆஃப் ஆயில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா? இல்ல சார், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, தேவையில்லை இல்லைங்க சார். வால்யூம் ஆஃப் வாட்டர் தேவையில்ல. சார் ஆயில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஆயில் தேவை கிடையாது. நான் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு காமிச்சு, அவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஆயில். ஆயில் தேவையில்ல. ஆயில் தேவை கிடையாது. ஆயில் தேவையில்ல. 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 ஆயில் தேவையில்ல.
ஓகே அந்த சார். ஸ்பிளிட் அப் உங்களுக்கு தெரியணும்ல, அதனால காமிச்சு. சார் நாட் இன்னொரு டவுட் ரெக்வயர்ட். சார். சொல்லுங்க. சார் இந்த காமா வாட்டர் கண்டென்ட் வந்து காமா பல்க் ஃபார்முலால யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா சார்? பண்ணலாம். காமா பல்க் வச்சு எப்படி போடுவீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா? GS gamma W 1 plus W divided by 1 plus E. GS Gamma W. G plus S, G plus SE by SC into gamma W by 1 plus C. 1 plus The degree of saturation தெரியும். Degree of saturation. Fully saturated. No, not like that. Here, the degree of saturation is not given. Again, the oil and water is present. Water மட்டும் கிடையாது. Water மட்டும்னா நீ S is equal to 1 அப்படின்னு சொல்லிடலாம். சார் எனக்கு இன்னொரு டவுட் சார் என்கிட்ட வருது. சார் Don't, இப்போ you should ஃபுல்லி not use this. சேச்சுரேஷன் No, wrong. You can't use this relation for this sum. ஏன்னா அந்த இடத்துல oil waterலாம் இருக்கு. Okay. Degree of saturation is volume of water by volume of voids. அவ்வளவுதான் definition. இந்த ஆயில்லாம் வரப்ப நீங்க பேசிக்ல இருந்தா சால்வ் பண்ணணும். That is a new thing in this question. Gamma bulk formula use பண்ணி gamma bulk is equal to GS gamma W 1 plus W divided by 1 plus E. This is the formula, right? இல்ல சார் இன்னொரு ஃபார்முலா கொடுத்தீங்க. No. இன்னொரு ஃபார்முலா. No way. சார் அது What is it? ட்ரை டென்சிட்டிக்கு தான் சார் இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ட்ரை டென்சிட்டி Gamma is equal to gamma. சொல்லுங்க. Gamma bulk is equal to gamma D plus 1 plus water content. அத சொல்றீங்களா? ஆமா சார். அது gamma D நம்ம வந்து GS gamma W சொல்லிட்டு GS into gamma gamma W. level. No, இதெல்லாம் யூஸ் Gamma பண்ணாதீங்க. W. இதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி நான் பண்ணிருப்பேன். இது வந்து பேசிக்ல இருந்து பண்றேன். ஏன்னா ஃபுல்லா ஆயில் இருக்கு இதுல. சரியா? சோ ஆயில் இருக்கிறப்ப புது ஃபேஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து உள்ள வருது. நார்மலா வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். சோ ஆயில் இருக்கனால நம்ம எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து போடுறோம். அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லாமே பேசிக்கா இருக்கும். எங்கேயுமே ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். பாத்தீங்களா? ஓகே சார். இந்த கொஸ்டின்ல எந்த இடத்துலயுமே நான் எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஃபுல்லா வந்து பேசிக்ல இருந்து கொண்டு ஆமா வந்திருப்பேன். சார். ஏன்னா அந்த ஃபேஸ்ல வந்து கெரசின் ஆயில் இருக்கு. சரி, அதனால we should approach this question only using the basic. அதுதான் கரெக்ட் அப்ரோச்சா இருக்கும். சார் அப்புறம் இன்னும் சார் வால்யூம் வந்து கொடுத்துட்டாலே நமக்கு பேசிக்ல இருந்து போற மாதிரி தான் சார் இருக்கும். உங்க क्वेश्चनல ஆமா, obviously if volume is given you should move from the basic. Okay sir. Okay. எஸ் சார். இந்த மாதிரி இன்னொரு क्वेश्चन இருந்தா கொடுங்க சார் பார்க்கலாம். கொஞ்சம் கிளாரிஃபை இன்னொரு क्वेश्चन என்னமா? ஆகும் சார். இதே மாதிரி இருக்கா சார்? எஸ். இது போடலாம் சார். ஓகே. நீங்க ட்ரை பண்றீங்களா? Yes, sir. This is a very good conceptual question again. சார் அது என்ன சார்? GWAX அப்படினா அது என்ன சார்? Specific gravity of wax. Wax. Sample coated with wax மா क्वेश्चन படிக்கிறீங்களா? சோ அதுக்கு தான் G of wax கொடுத்திருக்கேன். ஓகே சார். சாம்பிளோட wax சார் gamma bulk 1.98 சார். What is the value? 19.4 sir, sorry. Gamma bulk, very good. 19.53 வருதா? Yes sir. Gamma bulk correct. சார் gamma bulk என்ன ஆன்சர் வருதுன்னு சொன்னீங்க? சார் 19.53 kilonewton per metric. yes sir. சார் சால்வ் பண்றீங்களா? எஸ், gamma bulk சால்வ் பண்ணிட்டீங்களா எல்லாம்? அது வந்துருச்சு. Yes, sir. Gamma bulk is simple in this question. Sir. சரியா? சோ இப்ப என்ன கொடுத்திருக்கான்? mass of soil கொடுத்திருக்கான். சரியா? mass of soil எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 690. Combined mass of soil na clay 690 grams sir.
690 கிராம். கம்பைன்டு மாஸ் எவ்வளோ? மாஸ் ஆஃப் சாயில் அது வேக்ஸோட 697. கோட்டா இருக்கு கரெக்டா? ஆமா சார். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் சாயில் பிளஸ் வேக்ஸ் எவ்வளோ? 697.5 0.5 கிராம். அப்ப மாஸ் ஆஃப் வேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காமன் சென்ஸ். மைனஸ் பண்ணணும் சார். 697.5 minus 690 697.5 minus 690 minus 690 what is equal to how much? 7.5. 7.5 gram. So இப்போ நமக்கு specific gravity of wax தெரியும். Specific gravity of wax is given by what? Rho of wax 0.89 sir. rho of water. Correct? அதான specific gravity. Okay sir. Specific gravity na you can compare anything with either weight density or mass density, right? Yes sir. Yes sir. சொல்லுங்க அதான specific gravity. Yes sir. Yes sir. So இப்போ g of x எவ்வளோ? 0.89. 0.89 So இப்போ mass density of wax எப்படி எழுதலாம்? Mass of wax mass by volume of wax divided by into density of water எழுதலாமா? okay sir. Okay sir. So அப்ப 0.89 is equal to mass of wax எவ்வளோ? 7.5 gram divided by volume of wax into density of wax in terms of gram per centimeter cube எவ்வளோ? gram per centimeter cube. 9 1 gram per centimeter cube. கரெக்டா? So volume of wax எவ்வளோ? 7.5 divided by 0.89. So எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் வருது? 8.42 sir. 8.42. Sir ஒரு புரியுதா? டவுட் சார். சார் அங்க 1 gram per centimeter cube போட்டிங்கல்ல, அது எப்படி சார்? அது கேஜியே நம்ம கிராம்ல போறதுக்காக போடுங்களா சார்? இட் மீன்ஸ் ஆமா. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 போடுவோம், இங்க கிராம் per centimeter cube போறதுனால 1 போடுறோமா சார்? ஆமா, அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1 gram per centimeter cube வரும். ஓகே சார். See, 1000 kg, 1000 into 10 power 3 gram by meter cube. 1 meter is equal to 10 power 2. Meter cube na 10 power 3. Correct? Yes sir. So அப்ப 10 power 3, 10 power 6 cancel ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 1 gram per cc. Yeah, yes sir. Understood sir. Okay. இப்போ அடுத்து வந்து what is gamma bulk? Mass bulk into G. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? Total mass by total volume into G. Total mass எவ்வளோ? 690 697.5 G. Mass 10 power minus 3 690 kg. கரெக்டா? Yes sir. Yes sir. Divided by Volume. what is the volume? Volume of soil. So volume of wax எவ்வளோ? 8.42. ஓகேவா? Yes sir. So இப்ப volume of water displaced கொடுத்திருக்கான். அதாவது understand the concept. So வெளியில வந்து இந்த சாயில் வந்து எதால கோட் ஆயிருக்கு? எதால கோட் ஆயிருக்கு? wax sir. உள்ள சாயில் இருக்கு. So இப்ப இத வந்து தண்ணியில வந்து டிப் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் எவ்வளோ? 355 ml கொடுத்திருக்காங்க சார். 355 ml. So அப்ப இந்த அளவுக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா that is nothing but this entire volume. கரெக்ட்டா? டிப் பண்ற அளவுக்கு எவ்வளவு வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதோ that is equivalent to volume of soil plus wax. கரெக்ட்டா? equal to volume of water displaced. கரெக்ட்டா? சொல்லுங்கப்பா. அதான கான்செப்ட். சார் அரித்மெடிக் பிரின்சிபல் மாதிரியா சார் இது இப்போ நீங்க சொல்றது? ஆமா. ஓகே சார். அவ்வளவுலாம் போவானா, காமன் சென்ஸ். ஒரு பொருள் எடுத்து நீங்க உள்ள தண்ணியில முக்குறீங்கன்னா டிப் பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வெளியில வருதோ அதுவும் உள்ள ஓகே
பர்டிகுலர் மெட்டீரியலோட வால்யூம். சரியா? ஓகே ஓகே ஸோ சார். அப்போ இதோட டோட்டல் வால்யூம் என்ன? 355 ml. ஸோ வால்யூம் ஆஃப் சாயில் எல்லாருக்கும் புரியுதா? கான்செப்ட் புரியுதா? வால்யூம் ஆஃப் சாயில் பிளஸ் wax is equal to 355 ml. Volume of Students, can soil. everyone understand? Respond. Yes, sir. Yes, sir. So if you want to find the volume of wax, என்ன பண்ணலாம்? அப்ப இதுல இருந்து volume of soil. Sorry, Minus if you want to பண்ணலாம். find the 355 volume of minus. soil. So volume of soil வேணும்னா total volume ல இருந்து மைனஸ் பண்ணலாம். கரெக்டா? Yes sir. 355 minus 8.42. 355 minus 8.42. so எவ்வளவு வருது? 346.58. 346.58 sir. So what is bulk density? That is mass bulk density into specific gravity G. Correct? That is equal to mass by volume into G. Right? So what is the total mass? 690 by what is the volume of? இதுக்கு என்ன எடுக்கணும்? wax எடுக்க கூடாது. கரெக்ட்டா? Total mass by volume of soil. அதான gamma bulk. ஆமா சார். So volume of soil எவ்வளவு? 346.58 sir. ஆமா. 346. ஏன் அந்த வால்யூம் எடுக்கறேன்னு புரியுதா? வால்யூம் ஆஃப் சாயில் தான் எடுக்கணும். wax coatingலாம் எடுக்க கூடாது. சரியா? Without coating sir. ஆமா. Real volume. That is new year. Okay. Sir. So into G. So இப்போதான் கிராம மாத்துனீங்கன்னா into 10 power minus 3 kilogram. கரெக்டா? kg ஆ மாத்தணும். அடுத்து இத சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. மீட்டர் கியூபா மாத்துனா 10 power divided by 100 into 100 into 100. ஏன்னா 1 centimeter is equal to 1 by 100 meter. கரெக்டா? yes sir. சொல்லுங்கப்பா. Yes sir. அப்ப சார் நம்ம அந்த 355 வந்து ml ல தானே சார் வச்சிருக்கோம். அத அந்த ml எதுவும் சேஞ்ச் பண்ணுங்க. milliliter. ml is equal to centimeter cube. Okay. How means Okay. density is equal to mass by volume. So gram per centimeter cube is equal to gram per cc. Correcta? You are getting my point? Yes sir. So per centimeter cube ml எப்போது equal இருக்கும். Okay, both are same. Okay, okay. Centimeter cube is equal to ml. Okay. இது நான் எப்படி வந்ததுன்னு சொல்லி தரேன். ஓகேவா? இது ரெண்டுமே ஈக்குவல் மெஷர் தான். Okay. Both are equal. Centimeter cube and ml is equal. Okay. Okay sir. அது okay sir. ஆனா இங்க நம்ம kg மாத்துறது 10 power minus 3 போடுங்க. அப்போ கீழ நம்ம ஏன் சார் டபுள் 100 போட்டிருக்கீங்க? 100 தானே சார் வரும் சென்டிமீட்டர் போறதுக்கு. ஸ்கொயர் போடுறோமா சார் அங்க? சென்டிமீட்டர் கியூப் ஓகே 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 சார். ஓகே சார். Okay. So solve this, you will get the answer in into 9.81. So you'll get the answer in Newton per meter cube or the kilonewton per meter cube convert பண்ணி சொல்லுங்க. Yes sir. Sir, 19.53 kilonewton. Yes, that is correct. Sir. 19.53 kilonewton per meter cube. Is it clear? Next போலாமா? Any doubt on this? Please respond everyone. எல்லாருக்கும் புரிஞ்சதா அது? Yes, sir. So now, what is the water content எவ்வளவு கொடுத்திருக்கான்? 18%. அப்ப இப்போ என்ன பண்ணலாம்? Gamma D is equal to gamma bulk gamma B by 1 plus W. Water content. So அப்ப gamma bulk எவ்வளவு? Gamma bulk 19.53 by 1 plus 0.18. So அப்ப எவ்வளவு வருது? 16.52 sir. 16.52. 5 sir. So next
void ratio Gamma D is equal to GS into gamma W by 1 W plus divided E. by 1 plus E. Yes, sir. எல்லாமே தெரியும் நமக்கு. 16.55 is equal to 2.5 2.7 into 9.81 by 1 plus E. plus E. Okay. 0.6. Huh? 0.6. Next, G into W is equal to S into E. அப்ப S is equal to GW by E. E. Correct. So that is equal to 0.7 into 2.7 0.18 that into by 0.18 by 0.81, sir. 81%, sir. yeah, very good. 81 So that is percentage, equal to so இப்போ என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? அந்த யூனிட் கன்வர்ஷன், சார். The wax அப்புறம் the volume of water is placed is equal to volume of the object. Okay. Yes, yes, sir. Take down this. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? Clear, sir. Finished, sir. Copied, sir. Bhupathi, have you completed? Copied, sir. Copied, sir. Finished, sir. Bhupathi, முடிச்சிட்டீங்களா? Copied, sir. ஃபைனலா அந்த சென்டிகியூப் எப்படி மில்லி லிட்டர் மாத்துறீங்க சேம்னு கொண்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சொல்லி தரீங்களா, சார்? Yes, I will teach you later. Yes, sir.